வணக்கம். நான் உங்கள் ஜெகந்நாதன். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவரோட உத்தரவு பேர்ல அமெரிக்க மத்திய கட்டளை மையம் என்ன செய்யுது? மத்திய கிழக்குல வரலாற்றிலேயே மிக சக்தி வாய்ந்த வான்வெளி தாக்குதலை நடத்துது. அந்த தாக்குதல்ல பாத்தீங்கன்னா காக் தீவுல இருக்கிற அனைத்து ராணுவ தளங்களும் முற்றிலும் சேதமாகுது. காக் தீவு ஈரானோட மிக முக்கியமான சொத்துக்கள்ல ஒண்ணு. ட்ரம்ப் அவரோட எக்ஸ் தளத்துல என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, மனிதநேயம் மற்றும் தார்மீக காரணங்களுக்காக இந்த தீவுல இருக்கிற எண்ணெய் உட்கட்டமைப்புகள்ல குறிவைக்க வேணாம் அப்படின்ட்டு முடிவு செஞ்சிருக்கிறார். அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் போர்ல மத்திய கிழக்கு முழுவதும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள், எண்ணெய் சுத்திகரிப்பு டேங்குகள் எல்லாமே தாக்கி அது சேதமடைஞ்சிருக்குது. இஸ்ரேல் படைகள் இதுவரைக்கும் டெஹ்ரான்ல உள்ள ட்ராய், டஹ்ரான் மற்றும் ஆக்டிசியா அங்க இருக்கிற எண்ணெய் கிடங்குகளை முற்றிலுமாக சேதப்படுத்துது. ஈரான் அரசு ராணுவ தளங்களை உருவாக்க பயன்படுத்துற எரிபொருள் டேங்குகளே இந்த தாக்குதலுக்கு காரணம் இஸ்ரேலிய ராணுவம் தெரிவிக்குது. இதற்கிடையில ஈரான் பதிலடி கொடுக்கறதுல பின்வாங்கல. பாரசீக வளைகுடாவுல பல நாடுகள் இருக்குது. எண்ணெய் கிடங்குகள், சுத்திகரிப்பு நிலையங்கள், அந்த எண்ணெய் நிலையங்கள், சுத்திகரிப்பு நிலையங்கள் எல்லாத்துலயும் தாக்குதல் நடத்தியிருக்கு. தீவு மீதான தாக்குதலுக்கு அப்புறம் அமெரிக்கா இந்த தீவை கைப்பற்றும் என்ற நம்பிக்கையில இருந்தது. கார்த்தீவுல இருக்கிற மிகப்பெரிய எண்ணெய் நிலையம் ஈரானுடையது. ஈரான் பாத்தீங்கன்னா கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில கிட்டத்தட்ட 90% இந்த தீவுல இருந்து தான் எடுத்துட்டு போறாங்க. இஸ்ரேலுடைய தாக்குதல் பட்டியல்ல இந்த கார்க் தீவும் இடம்பெற்றிருக்கு. டெக்ரான், கார்ஜ் இந்த இரண்டு மேல தாக்குதல் நடந்ததுக்கு மறுநாள் இஸ்ரேல் முன்னாள் பிரதமரும் அந்த நாட்டோடைய தலைவருமான யாயிர் லபிட் அவரோட எக்ஸ் தளத்துல என்ன சொல்லியிருக்காரு, கார்த்தீவு மீதான கவனம் மேலும் அதிகரிச்சிருக்கு அப்படின்ட்டு பதிவிட்டிருக்காரு. கார்த்தீவுல இருக்கிற ஈரானுடைய அனைத்து எண்ணெய் நிலையங்களும் எரிசக்தி தொழில் துறைகளையும் இஸ்ரேல் அழிக்க வேண்டும் அப்படின்ட்டு அவரோட எக்ஸ் தளத்துல பதிவிட்டிருக்காரு. ஈரானுடைய எண்ணெய் கிடங்குகள் மேல இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய பதிலளிக்கும் விதமா சென்டர் லிட்சே கிரஹாம் அவரோட எக்ஸ் தளத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, இலக்குகளை கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும். இந்த ஆட்சி வீழ்ந்த பிறகு ஈரானுக்கு மக்கள் ஒரு புதிய மற்றும் சிறந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறதுக்காக அவங்களோட வாழ்க்கை பெறுவதற்கும் உறுதி செய்வதற்கும் என்னோட குறிக்கோள். இந்த இலக்கை அடைகிறதுக்கு ஈரான் எண்ணெய் பொருளாதாரத்துக்கு மிக முக்கிய பங்கு வகிக்கும். காக்தீவை பாத்தீங்கன்னா ஆக்கிரமிப்பதற்காக சாத்தியக்கூறுகள் மார்ச் 7ஆம் தேதி அமெரிக்க அரசு அதிகாரிகளை மேற்கோள் காட்டி ஆக்சியோஸ் அப்படின்ற செய்தித்தளம் தன்னோட எக்ஸ் பக்கத்துல வெளியிட்டு இருக்குது. பென்டகனுடைய மூத்த ஆலோசகர் மைக்கேல் ரூபின் என்ன சொல்றாருன்னா, கார்த்தீவோட முக்கியத்துவம், அதனுடைய ஆக்கிரமிப்பு விஷயம் குறித்து ட்ரம்ப் அவங்க அதிகாரியோட பேசியிருக்காரு. ஏவுகணை தாக்குதல் மற்றும் குண்டு வீச்சு அப்பால் ஈரான் மீதான அழுத்தத்தை ட்ரம்ப் அதிகரிக்க விரும்பினா கார்த்தீவை கைப்பற்றத்துக்கு ஈரான் ஆட்சி இருக்கு இல்லைங்களா, அதோடைய முக்கியத்துவம் அப்படின்ட்டு சொல்லப்படும். கார்த்தீவுன்றது சுமார் 20 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டிருக்குது. அந்த கார்த்தீவு பாத்தீங்கன்னா ஒரு பவளத்தீவு. இந்த கார்த்தீவு ஈரானுடைய தென்மேற்குல அமைஞ்சிருக்குது. இந்த கார்த்தீவு பாத்தீங்கன்னா அந்த நாட்டுடைய புஷார் மாகாணத்தோடைய ஒரு பகுதி. இங்க எண்ணெய் உள்கட்டமைப்புகளும் அங்க பக்கத்துல வைல்டு அனிமல்ஸ் சுத்துவதையும் நாம பார்க்கலாம். இந்த தீவு பாத்தீங்கன்னா மான்களுடைய எண்ணிக்கை பெருக்குவதற்கான வழித்தடங்களாக இருக்குது. அது மட்டும் இல்லாம பல வருடங்களுக்கு முன்பு இங்கு மான்கள் விடப்பட்டு இப்ப இனப்பெருக்கத்துல அதிகமா இருக்குது. இந்த காக்தீவு மிகச்சிறிய அளவிலான தீவாக இருந்தாலும் இங்க இருந்து தான் ஈரான் மிக அதிகமான அளவுல எண்ணெயை உற்பத்தி செய்யுது. அது மட்டும் இல்லாம இது ஈரானுக்கு மிக முக்கியமான இடம் அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஈரான் முதல்ல எண்ணெயை இங்க தான் ஏற்றுமதி பண்ணியிருக்குது. ஈரான் நாட்டோடைய தெற்கே மிக வளமிக்க நாடு, எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாட்டுல இந்த கார்க் ஒன்று. சாதாரணமா எடுத்துக்கிட்டோம்னா கடல் சூழல் மற்றும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள், எண்ணெய் உருவாக்கும் நிலையங்கள் அந்த கார்க் தீவுல இருக்கு. இது ஈரானுக்கு சொந்தமானது. கார்க் தீவோட மேற்கை எடுத்துக்கிட்டோம்னா சுமார் 75 கிலோமீட்டர் தொலைவுல ஈரானுடைய மிக பெரிய கடல் போக்குவரத்து, கப்பல் போக்குவரத்து காணப்படும். இதுக்கு பேர் அபுசார் அப்படின்ட்டு சொல்லப்படுது. அபுசார் வயல்ல பாத்தீங்கன்னா 3 முக்கிய எண்ணெய் உற்பத்தி நிலையம் இருக்குது. ஒரு நாளைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 80,000 பீப்பாய் அளவுக்கு எண்ணெய் உற்பத்தி செய்யும் திறன் கொண்டது இந்த குட்டி தீவு. இத காரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈரான்ல மிக முக்கியமான கார்க் தீவு எண்ணெய் உற்பத்தி நிலையம் அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஈரானுடைய ஆயில் டெர்மினல்ஸ்ல கார்க்ல மொத்தம் 20 மில்லியன் பீப்பாய்களும் 40க்கும் மேற்பட்ட கச்சா எண்ணெய் கிடங்குகளும் இருக்கு. நாட்டுடைய தெற்கு வயல்கள்ல இருந்து எடுக்கப்படும் கச்சா எண்ணெய கடலுக்கடியில பதிக்கப்பட்ட குழாய் மூலம் அனுப்பப்படுது. டிசம்பர் 2023ல ஈரானுடைய டெர்மினஸ் ஆயில் நிறுவனத்துல கார்த்தீவுல கச்சா எண்ணெயோட சேமிப்பு திறனை 2 மில்லியன் பீப்பாய்களா அதிகரிக்கிறாரு. கார்த்தீவுல கச்சா எண்ணெயை சேமிக்கிறது மட்டும் இல்லாம
ஏத்துறதுக்கு முன்னாடி அந்த எண்ணெயை ஏற்றுவதற்கு முன்னாடி எண்ணெயோட அளவு, அதனுடைய தரத்தை சரி பார்க்கறது, அது மட்டும் இல்லாம அதோடைய குவாண்டிட்டி எல்லாத்தையும் முதல்ல அந்த கார்க் தீவுல கொண்டு வரப்பட்டிருக்குது. அணுசக்தி ஒப்பந்தத்துக்கு அப்புறம் ஈரான் என்ன செய்யுதுன்னா, எண்ணெய அதிக அளவு கொள்ளிடம் பண்ணுது. எண்ணெய் சேமிப்பு இடங்களை விரிவுபடுத்த ஈரான் முடிவு செய்யுது. கார்க் தீவுல பாத்தீங்கன்னா நிலப்பரப்பு குறைவா இருந்தாலும் அங்க அடிக்கடி புயல் போன்ற மோசமான வானிலை நிலவும். 2016ஆம் ஆண்டு புஷார் மாகாணத்துல பனாவே நகருக்கு 28 கிலோமீட்டர் தொலைவுல சுமார் 10 பில்லியன் பீப்பாய்கள் கொண்ட கொள்ளளவு கொண்ட ஸ்மித் அப்படின்ற சேமிப்பு கிடங்கு தொடங்கப்படுது. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சேமிப்பு கிடங்கு உருவாக்கப்பட்டிருது. தீவு பாத்தீங்கன்னா கிழக்கு மற்றும் மேற்கு அப்படின்ட்டு 2 முக்கிய கடற்கரையை கொண்டிருக்குது. 1955ஆம் ஆண்டுல எண்ணெய் நிறுவனங்கள் நிறுவப்பட்டது. தளம் பாத்தீங்கன்னா டி வடிவிலானது மற்றும் 1,75,000 டன் கொண்ட 6 எண்ணெய் கப்பல்களை ஒரே நேரத்துல நிறுத்த முடியும் அப்படின்ட்டு நிரூபிச்சிருக்காங்க. மேற்கு தளம் எடுத்துக்கிட்டோம்னா 5 லட்சம் டன் கொண்ட எண்ணெய் கப்பல்களை நிறுத்த முடியும். தீவுல கச்சா எண்ணெய் தரத்தை தொடர்ந்து பரிசோதிப்பதற்காக ரசாயன ஆய்வகமும் அங்க இருக்குது. இந்த ஆய்வகம் ISO ICE 7025 சான்றிதழ் பெற்று சர்வதேச அளவுல அங்கீகாரம் பெற்று நடத்திட்டு வருது. இதுல ஈரான் போர் அப்ப ஈரான் எண்ணெயை ஏற்றுமதி செய்யறதுல 90% கார்க் தீவு வழியாகவே அனுப்பப்பட்டிருக்குது. இதனோட விளைவா ஈராக்கு இந்த சிறிய தீவு மேல கிட்டத்தட்ட 2800 தடவை தாக்குதல் நடத்திருக்குது அப்படின்ட்டு சொல்லப்படுது.